வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அ உ ம ய என்ற எழுத்தின் மேன்மையை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த ஆ உ ம ய என்ற எழுத்து ஆன்மீகத்தில் எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதை மகான்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். இப்போ முதல்ல உலக திருமுறையான திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு? எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு குறளில் சொல்லியிருக்கார். எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். 8-2 என்பது என்னன்னு சொல்கிறது போதிப்பவர் தான் குரு. இதை இந்த 8-2 பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? 8 என்பதை தமிழில் ஆன்னு சொல்லுவாங்க, இல்லை இடகலை, இடது கண் பார்வையோடு தொடர்புடையது, சூரியனும் மறைபொருளாக உணர்த்தியது தான் 8. இந்த 8ன்றது மெய், வாய், கண், மூக்கு, கால், ஆணவம், கண்மம், மாயை என்றது தான் அந்த 8. ஐம்புலன்கள் மூலமாக தான் ஆணவம், கண்மம், மாயை பற்றி கொள்ளுது. 2ன்னு சொல்கிறது தமிழில் ஊன்னு சொல்லுவாங்க. ஊ என்ற எழுத்து பிங்கள நாடி இல்லைனா வலது கண் பார்வையோடு தொடர்புடையது, சந்திரனுன்னு சொல்லுவாங்க. 2 என்பது உடல் உயிர்னு சொல்லுவாங்க. இந்த 8ம் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. 10ல் தமிழ் எழுத்து யா, யகரம், உயிரை உணர்த்தும் எழுத்து. இந்த 8ஐயும் 2ஐயும் அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்ந்தால் இறையருளை பெற்று வாழலாம். அகார உகாரங்களாகிய தாய் தந்தையும் உயிராகிய தன்னையும் அறிய முடியும். அதுதான் ஆ கூட்டல் ஊ ஈக்குவல் டு யா. சூரியனும் சந்திரனும் நம் யோக சாதனையால் ஒன்றுபட்டு உள்முகமாக சென்று யா ஆகிய அக்னியோடு சேர்ந்தாலே திருவடியை, ஜோதியை நம்ம தரிசிக்க முடியும். நம் தீ தான் நந்தி. இரு கண்மணி ஒளியை பெருக்கி உள்ளே ஜீவசோதியை நம் தீயை அடைந்தால் அறிவித்தான் நந்தியை. யானா முனை, 3 கூறா உள்ளது, சூழன்னு சொல்கிறீங்களா, அதை ஒன்று சேர்த்தாலே ஞான சாதனை. அப்படி சேர்க்கும்போது சூலாயுதம் போல் 3 கூறாக உள்ளது, வேல் போல் குவிந்து ஒன்றாயிடும். ஆ என்பது அடி என்ற பதத்திலும் ஊ என்பது உச்சி என்ற பதத்திலும் எடுத்துக்கிட்டோம்னா அடிமுடி என்பதை தான் 8-2 பயன்படுத்தினாங்க. அடினா கால், கால்னா காற்று, உச்சினா தலை, தலைனா அண்டம். ஆக காற்றை அண்டத்திற்கு ஏற்றும் பயிற்சியே 8-2 சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதை சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, 8-2 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அற நின்று ஆடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள்னா, 8-2 கூடியது தான் 10. 10 என்னும் என்ன குறிக்கிறது எதுங்க? யா. திருவைந்தெழுத்தில் யா என்னும் எழுத்து உயிரை குறிக்கும். 8-2 உருவான லிங்கத்திலே 10இன் அறிகுறியாக யா என்னும் எழுத்தால் குறிக்கப்படும் ஆன்மாவாகிய இடத்தில் என பொருள்படும். உடம்பு எங்கும் உயிர் இருப்பினும் 2 இடங்களை உயிர் சிறப்பாக பற்றி நிற்கும். அவை இதயம், புருவ நடு. உயிர் சிறப்பாக பொருந்தி நிற்கும் இந்த 2 இடங்களிலும் இறைவனது திருநடனம் நடைபெறுது. உயிரின் அறிவு நிலைத்து நிற்கும் இதயத்திலும்
விளக்கம் பெற்று திகழும் புருவ நடுவிலும் அவ்வறிவை இடமாக கொண்டு உயிரை நிலைப்பித்தும் அறிவித்தும் இறைவன் நடனம் புரிகிறார். இதே திருமூலர் என்ன சொல்கிறன்னா, எட்டும் இரண்டும் அறியாத என்னை எட்டும் இரண்டும் அறிவித்தான் என் நந்தி, எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கமாதாம். எட்டு அப்படின்னா ஆ இடது கண்ணு, இரண்டுனா ஊ வலது கண்ணு. இதை தான் சூரிய சந்திரன் சிவசக்தின்னு சொல்லுவாங்க. எட்டும் இரண்டும் பத்தாகிய அக்னிஸ்தானம் ஆத்மஸ்தானம். நம்ம தீ தான் நந்தி. இரு கண்மணியே ஒளியை பெருக்கி உள்ளே ஜீவசோதியை நாம் தீயை அடைந்தால் அறிவித்தான் நந்தின்னு சொல்கிறாங்க. நந்தி அருளால் அறிவு துலங்க அறிந்தனன் நான். அது என்ன? ஆத்ம ஜோதி லிங்க வடிவத்தை தான் சொல்கிறாங்க. எட்டும் இரண்டுமான கண்களும் லிங்கம் போல தோன்றும் என்கிறார். சிவலிங்கத்தை மேலிருந்து பார்த்தீங்கன்னா 3 வட்டமாக லிங்கம் தெரியும். ஞான சற்குருவின் உபதேசத்தால் தான் எட்டும் இரண்டும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அறிய முடியும். இதே வள்ளல் பெருந்தகை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதி அந்தம் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம்பெற விழைவீர் நீதி கொண்டுரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி எட்டும் இரண்டும் அறியீர் எப்படி கரையேறுவீர் நினைமீன்கள் சொல்லி வருத்தப்படுறார். எப்படின்னா, 8 என்கிற அகாரமாகிய சூரியனையும் 2 என்கிற சந்திரனையும் உலகமாகிய அறியாத மூடர்கள் சூரிய சந்திரனால் ஏற்படும் இன்பத்தை அறிவதில்லை. சூரிய சந்திரர் ஒன்றுபடுவதே 10 எனப்பட்டதாகிய யகாரமாக என்று வள்ளுவ பெருந்தகை வள்ளலார் சொல்கிறார். இதே இன்னொரு பாடலில் திருமந்திரத்தில் சொல்கிறாங்க, எட்டும் இரண்டும் இனிதறிகின்றனர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் 2 3 4 என பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, எட்டும் இரண்டும் தான் இனிதான பேரின்பத்தை கொடுக்கும். எட்டையும் இரண்டையும் அறியாதவங்க எப்படி இன்பத்தை அறிய முடியும்? பணம் உள்ளவன் பணக்காரன், இல்லாதவன் ஏழை. அதுபோல் எட்டும் இரண்டையும் அறிந்தவன் ஞானமாகிய செல்வம் பெற்ற பணக்காரன். எட்டும் இரண்டும் அறியாதவன் ஞானமாகிய செல்வம் இல்லாத ஏழை. அவர்கள் அதன் இன்பத்தை அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். மேலும் எட்டும் இரண்டும் 10 என்பதை சித்தாந்த சன்மார்க்க பாதம் என்கிறார் திருமூலர். ஞானிகள் கூற்று எல்லாமே எளிது, ஆனால் அதே சமயம் ஆழ்ந்த பொருள் உள்ளதாக ஞானத்தை விளக்கும் மறைப்பொருளாக தான் இருக்கும். 8 என்பதை தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஆணும் சூரியனும் இடகன் என்றும் மறைப்பொருளாக உணர்த்துவாங்க. 2 என்பதை தமிழில் ஊனும் சந்திரனும் வலதுகனும் சொல்லுவாங்க. இந்த 8ம் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. ஆ ப்ளஸ் யூ யா. சூரியனும் சந்திரனும் நம்ம சாதனையால் ஒன்றுபட்டு உள்முழுமாக சென்று 10 யா ஆகிய அக்னியோடு சேர்ந்தாலே ஜோதியை நம்ம தரிசிக்க முடியும். இந்த நிலையைத்தான் முச்சுடரும் ஒன்றை முடிந்ததோர் ஜோதி பாதம் அச்சுதனும் அயனும் காண ஆனந்தமா பதம்னு சொல்லி சித்தவர்கள் சொல்கிறாங்க. யமுனையில் கண்ணன் காளிங்க நர்த்தனம் புரிந்தான்னு சொல்லுவாங்க புராணத்தில். யானா முனை. யா என்ற கலை சேர்ந்த எழுத்தில் 3 முனை. சூரியன் சந்திரன் அக்னி என்ற 3 கலை சேர்ந்த இடத்துல விஷத்தை கக்கும் காளிங்கன் காம குரோதிகளை கொடுக்கும் பஞ்சேந்திரியங்களை வென்று அதன் மேல் ஏறி ஒளியாகிய இறைவன் கண்ணின் ஒளி கண்ணன் ஆனந்த நடனம் ஆடினான்னு தான் அந்த மெயினான விளக்கம். அதுக்கு யா முனை 3ஆக இருக்குது. அதை ஒன்று சேர்த்தா ஞான சாதனை. அப்படி சேர்க்கும்போது சூலாயுதம் போல் 3ம் கூறா உள்ளது. வேல் போல் குவிந்து ஒன்றாகிடும். இந்த ரகசியத்தை யாராவது சுட்டி காட்டினாங்களா? அப்படி சுட்டி காட்டினா தான் நமக்கு புரியும்.
அதனால தான் சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு ஒரு பழமொழி. பற்பல நூற்களையும் நாணவான்கள் கூறுவது போல் பல நூலில் நாணவான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி கண், பரம்பொருள் ஒளியாக கண்ணில் தெருவதை நம்ம உணர்த்துவது தான் நாணத்தின் முதல் படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருவடி தீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திருவடி தீட்சைனா சச்சி தீட்சை. இதை தான் குரு உபதேசம் சொல்கிறாரு. உபதேசன்றனா பொருள் என்ன? உபனா 2, தேசம்னா இடம், 2 இடம் 2 கண் என்பது தான் அது சொல்கிறாங்க. இந்த உபதேசத்தை ஒரு சடங்காகவே செய்வாங்க. உபதேசம் பெற்றவன் அஞ்ஞான வாழ்க்கையை முடித்து ஞான வாழ்வுக்கு முயல்பவனாக மீண்டும் பிறந்தவனாக கருதப்படுவான். அதாவது துதஞ்சன். வேதத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, இருபிறப்பு. அம்மா வயிற்றிலேருந்து பிறக்கிறது ஒன்று, குருவின் மூலமாக ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் நமக்கு மறுபிறப்பு. இரண்டும் சேர்ந்து துதஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பொருள் உணர்ந்த உபதேசம் பெற்றவர்களே இரு பிறப்பாளர்களாக ஆகிறாங்க. இயேசுநாதர் சொல்கிறாரு, 2 மீன்களையும் 5 அப்பளங்களையும் 500 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு. இயேசுநாதர் 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 500 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. மீதமுள்ளதை 12 கூடைகள் வைத்தார் என பைபிளில் சொல்லுது. மேலோட்டமாக பார்த்தா 2 மீனையும் 5 அப்பத்தையும் எப்படி ஐயா 500 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும்? மீனுனா தண்ணீரில் வாழும் மீன் அல்ல, மீன் போன்ற அமைப்புடைய நம்ம கண்களை தான் அவர் சொல்கிறார். இயேசு 2 மீன்களாக தன் 2 கண்களால் 5 அப்பம் என்ற ஞானேந்திரியங்கள் 5ஆலும் 500 பேருக்கான ஞான உபதேசம் கொடுத்தாரு என்றுதான் இதுக்கு பொருள். அதாவது கண்ணால் பார்த்து அனைவருக்கும் ஞான தீட்சை கொடுத்தார் என்பதே பொருள். கண்ணில் உள்ள ஒளியால் அக்னியால் ஞானஸ்தானம் வாங்கினார் அப்படின்றதான் மற்றொரு பொருள். மீதமுள்ளவை 12 கூடையில் வைத்தனர் அப்படின்னா என்னது? அவருடைய சீடர்கள் 12 பேரும் அதை நீங்கள் இதை போல் ஆன்மீகத்தில் உயர்ந்து எல்லாருக்கும் நீங்கள் இந்த ஞான உபதேசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கு மீனிங்கு. பைபிளில் இன்னொன்று சொல்லுவாங்க, கண்ணே சரீரத்தின் விளக்காய் உள்ளது. உன் கண் ஒளி உள்ளதாய் இருந்தால் உன் சரீரமும் ஒளி உள்ளதாக இருக்கும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். உன் சரீரத்தின் விளக்கான கண்ணில் உள்ள தேவனாகிய ஒளியை பெருக்கி உன் சரீரத்தை ஒளிமயமாக்கினா ஒளிமயமான தரிசனத்தை காக்கலாம். சிவம் சக்திகள் 8 அப்படின்னா 10. சிவம்னா ஆ, சக்தினா ஊ, 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. 8 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. 10இன் தமிழ் எழுத்தில் யான்னு சொல்லுவாங்க. யகாரம், உயிரை உணர்த்தும் எழுத்து. அகார உகாரங்களாகிய தாய் தந்தையை உயிராகிய தன்னையும் அறியாத தான் இறைவனை அடைவான். 8 என்பது மெய்வாய் கண் மூக்கு காது ஆணவம் மாயை கண்மை என்பதாகும். 5 மூலங்கள் மூலமாக தான் ஆணவ மாயை கண்மை என்பது நம்மக்கிட்ட பற்றிக்குது. 2 என்பது உடம்பையும் உயிரையும் சொல்லும். இந்த 8ஐயும் 2ஐயும் அறிந்து தெரிந்து புரிந்து வாழ்ந்தீங்கன்னா இறையர்களை பெற்று இறைவனை காணலாம். ஆன்ம நிலையில் நாம் அன்றாடம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற 3 நிலையில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நிலையில் ஆ ஊ இம் என்ற குறியீடு தான். ஆனா விழிப்பு, ஊனா கனவு, இம்முனா ஆழ்ந்த உறக்கம். ஆ என்ற எழுத்து இடகல நாடி, இடது கண் பார்வையோடு தொடர்புடையது. ஊ என்ற எழுத்து பிங்கள நாடி, வலது கண் பார்வையோடு தொடர்புடையது. மா என்ற எழுத்து உச்சியில் தோன்றும் அதிர்வலை. இதுவே உடல் முழுவதும் பரவி வியாபிக்கிறது. அகாரனா ஆ, உகாரனா ஊ, மகாரனா இம்மு. திருமூலர் திருமந்திரத்தில் அகாரனா சிவத்தையும் உகாரனா சக்தியும் மகாரனா உயிரையும் குறிப்பு தான் சொல்கிறாரு. நமது மூக்கு துவாரத்தின் இடது நாசியில் ஓடும் சுவாசத்திற்கு அகாரம், இது விழிப்பு நிலையை குறிக்குது. நமது வலது நாசியில் ஓடுகிற சுவாசத்திற்கு உகாரம்,
இது கனவு நிலையை குறிக்கிறது. இந்த இடது நாடி வழியாக செல்லும் காற்றின் அதிர்வலை ஆ என்ற ஓசையுடனும், வலது நாசி வழியாக செல்லும் காற்றின் அதிர்வலை ஊ என்ற ஓசையுடனும் இருக்குது. இது கனவு நிலை. நாம் பேச துவங்கும்போது 2 நாடிகளும் அதிரும். அப்போது நமது மண்ட ஓட்டின் உள்ள ஒரு ஒலி தோன்றும். இதுதான் மகாரம். இது உறக்க நிலையை குறிக்கும். 2 நாசிகளிலும் சுவாசம் ஓடாமல் அடங்கி இருக்கும் நிலையை குறிக்குது. இந்த 3 ஒலிகளும் சங்கமிக்கும் இடமே ஓங்கார பீடம் என்ற கபாலஸ்தலம். இதைத்தான் சுழிமுனை அப்படின்னு பரிபாஷையில் சொல்லுவாங்க. இந்த 3 நிலைகளும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரமாக உருவாகுது. இந்த மந்திரம் ஆன்மீகத்தில் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இதுதான் பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒளியாக கருதப்படுது. ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அகாரம், உகாரம், மகாரம் என்ற 3 மாத்திரைகளை கொண்டது. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் ஒரு சொல்லு. 3 மாத்திரைகளும் சேர்ந்து இரண்டற்றதாயும் சிவமாயும் பிரபஞ்சம் லயிக்கும் இடமாயும் மாத்திரை அற்றதாயும் ஓம் என்னும் அஷ்டமாகவும் ஆஸ்ம சுரூபமாகவும் இருக்குது. இந்த 3 இணைந்து ஓம் என்கின்ற ஓங்காரமாக ஒலிக்குது. ஓங்கார பிரணவம்னு சொல்லுவாங்க. பிரணவத்தின் வடிவமாக இருப்பவன் இறைவன். பிரம்ம பிரகாசமாக இருப்பது ஓங்காரம். இதற்குள்ளே இருப்பது தான் நான் என்ற ஒன்று. விழிக்கும்போது 9 வாயிலை திறந்து கொண்டு வெளிவந்து செயல்படுது. உறங்கும்போது நான் என்ற ஒன்று ஒவ்வொரு வாசலாக மூடிக்குது. அதாவது 9 வாசலையும் 5 கதவுகளையும் உள்தாழிட்டு கொண்ட தோற்றம் இல்லாமல் என்ற நிலைக்கு சென்றுடுது. நான் என்ற உணர்வு தோன்றுவதும் ஒடுங்குவதும் ஓங்காரத்தில் தான். ஓங்கார பிரணவம் இது இருக்கும் இட சுழிமுனை உணர்வுடையோர் உணர்ந்து உண்மை காணலாம், மெய்மையை அறியலாம். தூங்க செல்லும்போது 9 வாசல் அடைபடும் முன்பே நினைவு தப்பிடுறது. தூக்க சுகத்தையும் கனவு காட்சியும் பின் ஞாபகப்பட வேண்டியுள்ளது. நினைவு தப்பாது அதிநிலைக்கு அமிழ பழகிவிட்டால் மரணம் கடப்பது எளிது. உடலும் உயிரும் உணர்வும் ஒன்றி இருக்கும்போதே இதை பழகாவிடில் மரண தருவாயில் 9 வாசல் உள்தாளிடும் முன்பே ஒடுக்கமறியா போக்கிடும் புரிய பேதையர் வெளிபோந்து வந்த வழிமறந்து மீண்டும் பிறவி சூழலில் சிக்கிக்கொள்ளும் போக்கிடம் தெரிந்து போய் பழகி வந்தால் அந்திம காலத்தில் உடலுக்கு உத்தரவு கொடுத்து ஆனந்தமாக அடங்கிடலாம். 3 அவஸ்தைகள் என்று என்ன சொல்லுவாங்க? 3 அவஸ்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலைன்னு சொல்லுவாங்க. இது மனிதனின் வாழ்க்கை அனுபவத்தின் 3 முக்கிய நிலை. இது உபனிஷதம் என்ன சொல்லுது? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, துரிய நிலைன்னு சொல்லுது. இப்போ விழிப்பு நிலைன்றத மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பெனும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பூற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்துவிடும் அறிவந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழுத்தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய்விளங்கி முழுமையாவேன்னு சொல்கிறார். நம்ம விழிப்புடன் இருக்கும்போது உலக நமது புலன்கள் வழியாக உணரும் நிலை, காது முதலிய ஞானேந்திரியங்கள், ஒளி முதலிய விஷயங்கள், இவற்றின் மூலம் எந்த நிலையில் விஷய ஞானம் ஏற்படுகிறதோ அது விழிப்பு நிலை. விழித்திருக்கும் நிலையில் ஸ்தூல சூட்சம காரண உடல் செயல்படுது. விழித்திருக்கும் நிலை இலக்குகளை தொடரவும் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரே நிலை. விழித்திருக்கும் நிலை என்பது சூட்சம உடலுக்கு சொந்தமானவை. விழித்திருக்கும் நிலையின் அனைத்து நிகழ்வுகளும் நான் என்ற உணர்வுள்ள உயிரினத்தை சார்ந்திருக்கு. எந்த ஒரு கருவிக்கும்
அதை பயன்படுத்த ஒரு உணர்வுள்ள உயிரினம் தேவை. எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தினா ஒரு உயிருள்ள உயிரினம் தேவை. இதனால் அது ஒரு அனுபவத்தை உருவாக்குது. ஒரு உணர்வுள்ள உயிரினம் அவற்றை பயன்படுத்தினால் மட்டுமே அவை செயல்படும். அந்த உணர்வுள்ள உயிரினம் யார்? ஆத்மா. இந்த கருவிகளை நாம் எப்படி பயன்படுத்துவது? அவற்றுடன் அடையாளம் காண்பதன் மூலம் முழு உடல் அடையாளம் காண்பதன் மூலம் விழித்திருக்கும் நிலை அனுபவம் என்பது உங்கள் சொந்த மொத்த உடலுடன் நீங்கள் முழுமையாக அடையாளம் காணலாம். இந்த கருவிகளை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அவற்றுடன் அடையாளம் காண்பதன் மூலம் முழு உடல், அதாவது ஸ்தூல உடலுடன் அடையாளம் காண்பதன் மூலம், எனவே விழித்திருக்கும் நிலை அனுபவம் என்பது உங்கள் மொத்த உடலுடன் நீங்கள் முழுமையாக அடையாளம் காணப்பட்ட நிலை. இது மகரிஷி மற்றொரு கவியில் சொல்கிறாங்க. செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும் சிந்தனையால் செயல்படவும் உன்னால் ஒன்றாமல் ஒன்றாம். செயல் என்ன பதிவுகளே மனிதன் தன்மை சிந்திப்பீர், இதைவிட வேறு நீ யார்? செயல் என்னும் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும் சீவன். செயல் எண்ணம் இரண்டிலும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்குன்னு சொல்கிறாங்க. ஆத்மா விழித்திருக்கும் நிலையில் விழிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். விழித்திருக்கும் நிலையில் தான் மனம் வெளிப்புற பதிவுகளை சார்ந்திருக்கும். அதே நேரத்தில் கனவு நிலையில் அது அதன் சொந்த பதிவுகளை உருவாக்கி அதை அனுபவிச்சுட்டு இருக்கும். இந்த நிலையில் நம்ம விழிப்புடனும் வெளி உலகத்துடன் தொடர்புடனும் இருக்கிறோம். நாம் பார்க்கும் கேட்கும் தொடு விஷயங்களை உணர்கிறோம். இது நாம் அன்றாட வாழ்க்கையின் நிலை. தேவலோக உள்ளவர்கள் விழிப்பு நிலை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. அடுத்தது கனவு நிலை. இது நாம் உறங்க போகும்போது ஏற்படும் கனவுகள் மற்றும் மாயத் தோற்றங்கள் நிறைந்த நிலை, ட்ரீமிங் ஸ்டேட். இந்த நிலையில் நம்ம தூங்கும்போது கனவு காண்கிறோம். கனவுகளில் நாம் பல்வேறு நிகழ்வுகளை அனுபவிக்கிறோம். அவை நிஜ வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். கனவுகள் பெரும்பாலும் நமது ஆழ்மனத்தில் உள்ள எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக தான் இருக்கும். விலங்குகள் தூக்கத்தையும் கனவு போன்ற விழிப்பு நிலையை மட்டும்தான் அனுபவிக்குது. கனவு நிலையில் ஒரு வீடியோ பிளேயரில் சேமிக்கப்பட்ட தரவுகளிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய ஸ்கிரிப்டை விளையாடுவது போல சித்தம் செயல்படுது. இது கனவு காண்பவர் ஒரு அகநிலை உலகமாக உணர்றாரு. கனவு காண்பவருக்கு இது மிகவும் உண்மையானது மற்றும் கனவு காண்பவருக்கு கனவு என்பது கனவில் கனவு அல்ல. கண் விழிக்கும்போது தான் அது கனவுன்னு சொல்லும், நிஜம் இல்லைன்னு தெரியும். இந்த அக அனுபவம் கனவு காண்பவருக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா கனவு உடைந்தாலும் அல்லது விழித்தாலும் கனவை நீ தொடர முடியாது. விழித்திருக்கும் நிலை நிகழ்வுகள் நினைவகத்தில் சேமிக்கப்படுது. விழித்திருக்கும் போது பார்த்தவற்றிலிருந்தும் கேட்டவற்றிலிருந்தும் பிறந்த உணர்வால் நான் ஆத்மா நுட்பமான உடலுடன் அடையாளம் காண்பது தான் கனவு. கனவு என்பது உங்கள் நுட்பமான உடலுடன் நீங்கள் அடையாளம் கண்டு முந்தைய விழித்திருக்கும் நிலை அனுபவங்களிலிருந்தும் உங்கள் நினைவுகளிலிருந்தும் பிறந்த ஒரு மன உலகத்தை அனுபவிக்கும் நிலை. ஆத்மா கனவு நிலையில் கனவு காண்பவர் என்று அழைக்கப்படுறார். ஆழ்ந்த உறக்க நிலை மூணாவது. இது கனவுகள் ஏதும் இல்லாமல் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலை. இந்த மூன்று நிலைகளும் மனிதனின் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதி. விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் ஆகிய மனித உணர்வின் மூன்று நிலை. விழிப்பு, கனவு, உறக்கம் மனித உணர்வின் மூன்று நிலை. விழிப்பு நிலையில் நாம் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கிறோம். கனவு நிலையில் நாம் கற்பனையான உலகத்தில் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சுய நினைவற்ற நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில்
நாம் சுய நினைவற்றவர்களாக இருக்கிறோம். எந்த கனவுகளையும் பார்க்கறதில்ல. இந்த நிலை உடல் மற்றும் மனதுக்கு மிகவும் அமைதியானது மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் அனுபவமாக இருக்குது. இந்த நிலையில் நமது உடல் திசுக்கள் பழுதுபார்க்கப்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது, ஹார்மோன்கள் சீராகுது. 3 நிலைகளும் மனித வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதி. தாவரங்கள் தூக்கத்தை மட்டுமே அனுபவிக்குது. கற்கள் போன்ற உணர்வற்ற பொருட்கள் எப்போதும் மயக்கம் போன்ற நிலையில் தான் இருக்குது. ஆழ்ந்த உறக்க நிலையில் ஸ்தூல சரீரம் செயல்படாது. பிராணனை தவிர சூட்சமம் சரீரம் செயல்படாது. காரண சரீரம் மட்டுமே செயல்படும். ஆழ்ந்த தூக்கத்தின் நோக்கம் நான் என்பது ஸ்தூல உடலோ அல்லது நுட்பமான உடலோ அல்ல என்பதை காண்பிக்கிற ஒரு செயல். ஒன்றுமில்லாத அறியாமையின் அனுபவம் ஓர் உணர்வுள்ள உயிரினமான நான் அதை சார்ந்தது என்பதை காட்ட 3 நிலைகள். ஒன்றுக்கொன்று எந்த தொடர்பும் இல்லை. விழிப்பும் இல்லை, கனவும் இல்லை, உறக்கமும் இல்லை. அதே நேரத்தில் நான் அதை அனைத்தின் மூலமாக இருக்குது. ஒரு கனவுக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் எந்த கனவுகளையும் காணாமல் தூங்குறீங்க. உங்கள் மனம் தற்காலிகமாக செயலற்றதாகவோ அல்லது செயலற்றதாகவோ இருக்கும். ஒரு கனவில் உங்கள் மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆழ்ந்த தூக்கம்னா கனவில்லாத தூக்கம்னு பொருள். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் என்னுடைய ஸ்தூல அல்லது நுட்பமான உடல்களுடன் அடையாளம் காணப்படுறது இல்லை என்பது தெளிவாகுது. ஏன்னா எதுவும் அங்கே அனுபவிக்கப்படவில்லை. ஆழ்ந்த உறக்கத்தின் போது என்னுடைய காரண உடலுடன் நான் அடையாளம் காண்கிறேன். அனைத்து வேறுபாடுகளும் காரண உடலில் தீர்க்கப்படுகின்றன. மனம் வெளிப்படாத நிலையில் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த அனுபவமும் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மா தூங்குபவர் என்று அழைக்கப்படுகிறது. மனித பிறவியில் மட்டுமே விழிப்பு, கனவு, தூக்கம் ஆகிய 3 நிலைகளையும் அனுபவிக்க முடியும். 3 நிலைகளிலும் தொடர்ச்சியாகவும் ஒருபோதும் முடிவுக்கு வராமலும் பிரகாசிக்க நான் என்ற நமது இருப்பு நிலை நமது உண்மையான அறிவின் உயர்ந்த நிலை. அது பூரண முழுமை நிலை. நான் என்பதை தவிர வேறு எந்த பொருட்களும் 3 நிலையிலும் இல்லை. எந்த உடலின் அல்லது எந்த உலகத்தின் அனுபவம் இல்லாத இருப்பு உணர்வு பேரின்ப சத் ஆனந்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, இயல்பான எல்லையற்ற யதார்த்தமான சுயமாக நிலைத்திருக்கும் ஒரு வீரனாக மாறுறது. விழிப்பு, கனவு மற்றும் தூக்கம் ஆகிய 3 நிலைகளையும் முறையாக ஆராய்வதன் மூலம் பெற வேண்டிய பலனா. 3 நிலைகளையும் முழுமையாக ஆராய்ந்த பிறகு இறுதியாக நாம் 3 நிலைகளையும் தாண்டிய நமது சொந்த இயல்பான சுயமாக என்றென்றும் பேரின்பத்தோடு நிலைத்திருக்க முடியும். இதை தான் இன்னொரு கவியில் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு. கூறும் பொருளிது தகாரா உகாரங்கள் தேரும் பொருளிது சிந்தையுள் நின்றிட கூறும் மகாரம் குழல் வழி யோடிட ஆறும் அமர்ந்திருக்கும் அண்ணலுமாமே. இந்த பாடலில் ஓங்கார மந்திரத்தின் 3 எழுத்துக்களான ஆ, ஊ, மா ஆகியவை இறைவனை அடைவதற்கு வழின்னு சொல்கிறார். தகரம் த, உகரம் உ, மகரம் மா என்ற 3 எழுத்துக்களும் ஒருவரின் சிந்தையில் நிலை பெற்று இறைவனை அடைய உதவும். இறைவனின் அருள் இந்த மந்திரத்தின் மூலம் வாய்க்கும். ஓங்கார மந்திரம் அகார, உகாரம், மகாரம் ஆகிய எழுத்துக்களின் விளக்கம். இறைவனை அடைவதற்கான வழி ஒருவரின் சிந்தையில் நிலை பெற வேண்டிய அகாரம், உகாரம், மகாரம். 6 என்பது இங்கே ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்காமல் இறைவனின் அருளை குறிப்பதாக இருக்குது. இந்த பாடலில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் முக்கியமான பாடலில் இது ஒன்று. இது இறைவனை
அடைவதற்கு தியான முறையை விளக்குது. அப்போ அகாரம், உகாரம், மகாரம், யகாரம் இந்த எழுத்து ஆன்மீகத்தில் நம்ம அறியாமல் அஞ்ஞானத்தில் வாழ்ந்துருக்கிறவங்கள மெய்ஞானத்தில் போகிறதுக்கு எப்போதும் விழிப்பு நிலையில் இருப்பதற்கு ஒரு குருவை நாடி அவர் மூலம் நம்ம தீட்சையை பெற்று இப்போ ஆகினி தீட்சைனா விழிப்பு நிலைன்னு சொல்கிறீங்க, துரியனா விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்கிறீங்க, துரியாதீத நிலை அப்படின்றது அயராத விழிப்பு நிலை. அந்த நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழியும் சுலபமாக இருக்கும். அந்த இறைவனோடு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அவருடைய தன்மையான அன்பும் கருணையும் நம்மக்கிட்ட மிளிரும். அன்பும் கருணையுமாக எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அருள் தோன்றும். அந்த அருள் மூலமா எல்லாமே இறைவன் என்று தொண்டு செய்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த வினையை கழித்து மனிதனின் நோக்கமாகிய இறைநிலையை எளிதாக அடையலாம். அப்படின்றதான் இந்த எழுத்துகள் நமக்கு உணர்த்தும் செய்தி மேன்மை. வாழ்க வளமுடன்.